போதையில்லா தமிழகத்தை உருவாக்க டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்த பின்னர் பேசிய சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன், தூத்துக்குடிகள் 24 மணி நேரமும் போதைப் பொருள் கிடைக்கும் நிலை உள்ளது என்று வேதனை தெரிவித்தார். டாஸ்மாகில் மதுபானம் வாங்குபவர்கள் ஆதார் கார்டு காட்டி ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் மட்டுமே வாங்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தினால் போதை பழக்கத்தில் இருந்து மக்களை திருத்தலாம் என்று ஆலோசனை வழங்கினார். போதை பழக்கங்கள் 24 மணி நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. அது காவல்துறையும் கண்டுக்கிடாமல் அவங்களுடைய பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால் போதையை குறைக்கணும் சொல்லுதாங்க தவிர போதையை எப்படி குறைக்கணும்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இவ்வளவுதான் அளவு மில்லியன் கொடுத்து ஒரு நாளைக்கு இவ்வளவு அளவுதான் ஆதார் கார்டு கைரேகை மூலியமாக கொடுத்தால் ஒரு மனிதன் வாங்க முடியாது. இந்த 50 ஆண்டு காலமாக மக்களை போதையிலேயே ஆக்கி கொண்டார்கள். இன்னும் புதிய ஆட்சியாவது இந்த மக்களை சிந்திச்சு படிப்படியாக போதையை குறைத்து போதை இல்லாத தமிழகமாக மாற்றணும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல தூத்துக்குடி விவிடி சிக்னல் மையவாடி பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை இடமாற்றம் செய்யக்கோரி பொதுமக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சிதம்பரம் நகர் பஸ் ஸ்டாப் அருகில் ரொம்ப காலமாக ஒரு டாஸ்மாக் கடையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது 6 முறை மனு கொடுத்திருக்கோம். போதுவாங்க, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, எந்த ஒரு ஆக்ஷனுமே அதுல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு இந்த டாஸ்மார்க்கை அகற்றப்பட வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம்.